சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னங்கத்தே? ஏண்டி வீடை தூத்து போட்டா ஒழுங்கா தூத்து போட தெரியாதா? காலில் நடக்க முடியுமா? கால் அவ்வளோ நரநரன்னு குத்திக்கிட்டே கிடக்கு. மண் அவ்வளோ வீட்டுக்குள்ளதான் இருக்கு. என்னதான் வீட்டை தூத்து போட்டியோ? ஒரு வீடு தூக்க கூட தெரியாத உனக்கு? வாங்கிட்ட எத்தனை தடவை குழம்புக்கு உப்பை குறைச்சு போடுன்னு சொல்லியிருக்கேன். எப்ப பார்த்தாலும் உப்பு உங்களுக்கு போட மாதிரியே அள்ளி போட்டுட்டு இருக்கா. நாங்க 2 பேர் வயசானவே இந்த வீட்டில் இருக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே 2 பேருக்கு பிரஷர் இருக்கு. இதுல இப்படியே உப்பு போட்டு தந்தேன்னா சீக்கிரத்துல எங்களை அனுப்பி விட்டலான்னு பாக்குறியோ? எத்தே குழம்புல உப்பு குறைச்சு போட்டக்கு எப்பத்தே என்கிட்ட சொன்னீங்க? நீங்க சொல்லியிருந்தா நான் குறைச்சு போட்டிருப்பேங்களா? நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, இப்பதானே வந்து சொல்றீங்க. ஏன்டி நீ படிச்ச பொண்ணு தானே? வீட்டுல 2 பெரியவே வயசானவே இருக்காவல, அவளுக்கு உப்பு உரைப்பெல்லாம் குறைச்சதான் போட்டுங்கிற அறிவு கூட இல்லையா உனக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு நீ இப்படிதான் உப்பு உரைப்பெல்லாம் அதிகமா போட்டு கொடுப்பியோ? எத்தே அது வந்து வாயை திறக்காத. உன்னைய பார்த்தாலே எனக்கு கோபமா வந்துட்டு இருக்கு. ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது கிடையாது. உனட்ட ஒவ்வொரு வேலையும் செய்ய சொல்லி இப்படி அரைகுறையா செஞ்சு வாங்கிட்டு கிடந்து ராமாயணம் படிட்டு கிடக்குற. எல்லா வேலையும் நானே செஞ்சலாம் போல. ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்திரம் கழுவிட்டு இருக்கதே. பாத்திரத்தை அப்படியே கழுவி கழிச்சிட்டே மாதிரி தான். பாத்திரத்தையாவது ஒரு அழுக்கம் இல்லாம நல்லா நீட்டா கழுவி வை. எத்தே இப்பதானே சொன்னீங்க எந்த வேலை நான் செஞ்சாலும் அரைகுறையா தான் செய்ய, ஒழுங்கா செய்ய மாட்டேனே. அப்போ பாத்திரம் கழுவ வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன்ல, அதே அரைகுறையா தானே செய்வேன். அதனால ஒரு சமட்டு பாத்திரம் கிடக்கு, எல்லாத்தையும் நீங்களே கழுவி வச்சிருங்க. நான் போயிட்டு காலில் நல்ல சோஃபால காலை நீட்டி போட்டு உட்காந்து டிவி பார்க்கேன். நீங்க எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிருங்க. வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் இனிமே நீங்களே செஞ்சிருங்க. என்னத்தே? ஐயா ஜாலி, ஒரு வழியா வீட்டு வேலையில இருந்து ரெஸ்ட் கிடைச்சி. இனிமே இந்த வீட்டில் நம்ம எந்த வேலையும் செய்யாம ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். அடிப்பாவி மருமலை, வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும் அவள்கிட்ட சொன்னா எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு போயிட்டாளே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வாயை திறந்துருக்க மாட்டேனே. இதுக்கு தாத்தே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், தேவையில்லாம பேசப்படாதுன்னு சொல்லுது.